Very good morning, students. Today in our class we are going to see that the continuity of the supplementary 7th unit supplementary, the mystery of the cyber friend, இணைய நண்பனின் விளங்காத மர்மம். அந்த சப்ளிமெண்ட்டினுடைய தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் பேஜ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் பேஜ் பார்க்க போகிறோம். See that Sri says, and I also got mutton flavored noodles with my dosa. Sri சொல்கிறா, ஆட்டிறைச்சியின் சுவையுடைய நூடுல்ஸோட தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது ஆட்டிறைச்சி சுவையுடைய நூடுல்ஸ் அதோட தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. another friend teases, do you do anything other than eating? இன்னொரு நண்பர் கேள்வியாக கேட்குறாங்க, நீ சாப்பிட்றத தவிர வேறு ஏதாவது செய்கிறது உண்டா? அதாவது நீ சாப்பிட்றத தவிர வேறு ஏதாவது செஞ்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Sri gets angry. She decides to unfriend them. Afterwards she misses them. சிரிக்கு கோபம் வந்துருச்சு, முடிவு பண்ணிட்டா இதுக்கு மேலே இவங்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க போகிறதில்ல, அவங்களோட பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆஃப்டர்வேர்ட்ஸ் she misses them. அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட நான் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறா. But she can tell them she is sorry. She gets a new friend request. இப்போ பார்த்தீங்கன்னா சிரிக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிரி வந்து அவங்கக்கிட்ட அதை பேச மாட்டேன்னு சொன்னதுக்காக கோபப்பட்டதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நண்பரினுடைய அழைப்பு வருது. It is from a girl called Chaitra. She is very pretty like a film star. அதை பார்த்தீங்கன்னா அந்த புது ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சைத்ரா. அவள் தான் கூப்பிட்ருக்குறா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகையை போல் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீ சொல்கிறா. அண்ட் தென் ஸ்ரீ கிளிக்ஸ் அக்செப்ட், ஒன் கிளிக் அண்ட் தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைத்ராங்கிற பெண் அழைத்திருந்தா இல்லையா, அதை வந்து ஸ்ரீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவளை வந்து ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, ஏற்றுக்கிட்டா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்க. சைத்ரா டைப்ஸ், do you have many friends? No, and I lost a few friends today. She adds a sad face emoticon. இப்போ பார்த்தீங்கன்னா எமோட்டிக்கன் அப்படின்னா அதாவது உணர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோபம், சிரிப்பு அதெல்லாம் நம்ம வந்து செல்லில் மெசேஜஸ் டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த சிம்பிள்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து சோகத்துக்கான குறியீடு, அதாவது சேட் ஃபேஸினுடைய எமோட்டிக்கன் அப்படின்னா சேட் ஃபேஸினுடைய குறியீடு போடுறா. அதாவது பார்த்திங்கன்னா சைத்ரா வந்து கேட்குறா, do you have many friends? நீ உனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சரி சொல்கிறா, நோ அண்ட் ஐ லாஸ்ட் எ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் டுடே. இல்லை இன்றைக்கி தான் சில நண்பர்களை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தியோட சோகத்தை காட்டக்கூடிய, அதாவது சோக முகத்தை காட்டக்கூடிய ஒரு அடையாள சிம்பிள் போடுறா, எமோட்டிக்கன் அந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறா. So what? It really doesn't matter how many friends have you. It is the nature of our friendship that matters. And you have me now. அதை பார்த்தீங்கன்னா அதனால் என்ன, எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, நண்பர்களுடைய குணம் தான் நமக்கு முக்கியம். உனக்காக நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சிரிக்கு சைத்ரா ஆறுதல் சொல்கிறா. ஸ்ரீ லைக்ஸ் த சவுண்ட் ஆஃப் தட். சிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேர் டு யூ கோ டு ஸ்கூல் டைப்ஸ் ஸ்ரீ. வேர் டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வந்து டைப் பண்ணுறா. அதாவது சைத்ரா கிட்ட நீ எந்த பள்ளிக்கு போகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நியர் யுவர் ஸ்கூல் டைப் சைத்ரா. உன் பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு தான் நானும் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹவு டு யூ நோ விச் ஸ்கூல் ஐ கோ டு ஒண்டர்ஸ் ஸ்ரீ. என்னோட பள்ளிக்கு பக்கத்துலையா, என்னோட பள்ளி எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சைத்ரா கிட்ட கேட்குறா. பிகாஸ் இட் இஸ் நியர் மை ஸ்கூல். ஏனென்றால் உன்னோட பள்ளிக்கு அருகில் தான் என்னோட பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தட் இஸ் நைஸ், தென் வி கேன் மீட் டைப்ஸ் ஸ்ரீ. நல்லது, பிறகு நாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சொல்கிறா சைத்ரா கிட்ட. Chaitra signs off.
எஸ் அண்ட் வி வில் பி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சைத்ரா சொல்கிறா, சரி சரி இனிமேல் வந்து நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. The next morning, Sri looks for school near hers, but she can't see one. It is a little strange that she hasn't heard of any other school nearby. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தன்னோட பள்ளிக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஸ்கூலும் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதாவது பார்த்திங்கன்னா தன்னோட பள்ளிக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது ஸ்கூல் இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போயாவது நம்ம முன்ன பின்ன கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை பற்றி எதுவும் நம்ம கேள்விப்படாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு விந்தையாக இருக்குது. பட் சைத்ரா இஸ் நைசர் தென் ஆல் ஹர் அதர் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் ஸ்ரீஸ் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அண்ட் நோபடி எல்ஸ் ஃப்ரெண்டு. ஆனால் சைத்ரா மற்ற எல்லா பெண்களை காட்டிலும் ஒரு சிறந்த தோழியாக இருக்கிறா. அவளை போல் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீ நினைக்கிறா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு கிளாஸ் போதும். மீதி இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.